Welcome to Cryssberry Kitchen. As easy as making an apple pie கேள்விப்பட்டிருக்கீங்களா? So அந்த apple pie தான் இன்னைக்கு செய்ய போறோம். It's a very delicious dish. So இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது 300 கிராம் இல்ல 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் இல்ல 50 கிராம் சர்க்கரை. So இதெல்லாம் நம்ம மிக்ஸில போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துடலாம். இது கூட நம்ம 150 கிராம் வெண்ணெய் இல்ல பட்டர் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த பட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே கட் பண்ணி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு பல்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் நம்ம மாவு அப்புறம் சுகர் அப்புறம் பட்டர் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வந்துடும். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பால் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து நல்ல கோல்டான தண்ணி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. மெதுவாக இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப பிசையக்கூடாது. ஸோ இப்படி ஆயிடுச்சுல. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது. பார்த்தா சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்படி தான் இருக்கணும் இது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு கிளிங் ரேப்பில் வந்து அதாவது பிளாஸ்டிக் ரேப்பர் வச்சு நம்ம அதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சுருவோம். ஓகே, நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாய்ஸ்சர் வந்து இதில் வந்து ஆகாத மாதிரி நல்லா டைட் ரேப் பண்ணிக்கணும். இனி நம்ம வந்து 3/4 கிலோ ஆப்பிள்ஸ், அதாவது இப்போ நான் 4 ஆப்பிள் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ பக்கம் வரணும். இதை வந்து நல்லா தோல் எடுத்துடலாம். இப்போ ஆப்பிள் வாங்கும்போது கொஞ்சம் ஹார்டான ஆப்பிளாக பார்த்து வாங்குங்க. ரொம்ப சாஃப்டாக மாவு மாதிரி வர ஆப்பிள்ஸ் வேண்டாம். ஏன்னா நம்ம இதை பேனில் ஹீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது. இனி இதை வந்து நம்ம க்யூப்ஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா ஆப்பிள்ஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக. அடுத்ததாக இதில் 1/4 கப்பு இல்லை 50 கிராம் சுகர், அதாவது சாதாரண ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டாக ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தோட ஹாஃப் பீஸ் எடுத்து நம்ம இதில் அதோட ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதாவது வெண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது மெல்ட் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச ஆப்பிள்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் பொடி பண்ண பட்டை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோன்னா இதை வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லை சோள மாவு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண உடனேவே அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹனி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ஒரு திக்னஸ் வந்துடும் அதுக்கு. ஸோ அந்த வாட்டரியாக இருக்கவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக தண்ணி மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டீல் பிளேட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மாவை எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாவை நம்ம இப்போ ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் மைதா இப்படி போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஸ்டிக் ஆகாது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மைதா இப்படி போட்டுட்டு, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இது கொஞ்சம் வந்து ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா.
ஸோ இதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி கிராக்ஸ் விழுதுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் திருப்பி ரோல் பண்ணிக்கணும். இது ரோல் பண்ணி ஒரு 1/4 இன்ச் திக்னஸ்க்கு அந்த அளவுக்கு போதும் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுக்க கஷ்டமாக இருந்தால் ஏதோ ஒரு நைஃபோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு லைட்டாக மெதுவாக எல்லா சைட்லேயும் லைட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டு மெதுவாக இதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி ரோலரில் லைட்டாக இதை வந்து மெதுவாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டின்னில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்படி எடுக்கும்போது அது டின்னில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே தூக்கி எடுத்தோம்னா சம்டைம்ஸ் அது கிழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சப்பாத்தி ரோலரில் மெதுவாக எடுத்துகிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணோன்னா ஈஸியாக அது கரெக்டாக அந்த பவுலில் ப்ளேஸ் ஆயிரும், இந்த டின்னில் ப்ளேஸ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த டின் மேலே ஒட்டுற மாதிரி பண்ணி வச்சுருவோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம ஜஸ்ட் ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இப்படி கூட நம்ம கையிலே லைட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எங்கேயாவது உங்களுக்கு கிராக்ஸ் மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக தண்ணி அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கட் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற மாவு இருக்குல்ல அதை லைட்டாக அங்கே ப்ளேஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி போட்டுறக்கூடாது. ஒரு லைட்டாக கையில் டச் பண்ணி மட்டும் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். அடுத்ததாக ஒரு ஃபோக் எடுத்து சின்ன சின்னதாக இப்படி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த பேக் பண்ணும்போது இது வந்து உப்பி வரக்கூடாது. ஸோ அதுக்காக வேண்டி நம்ம ஃபோக் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விடுறோம். இனி நம்ம குக் பண்ணி வச்ச ஆப்பிள்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபில்லிங் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குல்ல. ஸோ இந்த டின்னுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. டின் வந்து ஒரு 5 இன்ச் டயமீட்டர் இருக்கிற ஒரு டின்னு. ஸோ அந்த சைஸில் இருக்கிற ஏதோ ஒரு வெசல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு வெசல் வேணாலும், அந்த சைஸில் ஒரு 5 இன்ச் இருக்கிற எந்த வெசல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து மேலே ஸ்ட்ரிப்ஸ் போடுறதுக்காக மீதி இருக்கிற மாவு எடுத்து நம்ம ஸ்ட்ரிப்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு நைஃப் இல்லை ஒரு பீட்சா கட்டர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரிப் எடுத்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒன்று விட்டு ஒன்று, அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரிப், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு 3rd ஸ்ட்ரிப்பை இங்கே வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் 5th ஸ்ட்ரிப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா இது 5th ஸ்ட்ரிப்பு, அதை நான் இங்கே வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தது 7th ஸ்ட்ரிப்பு. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி 2nd, 4th, 6th ஸ்ட்ரிப்பை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் ஒரு ஸ்ட்ரிப் வச்சுக்குவோம். அப்புறம் திருப்பி இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு சேம் திங் வந்து நெக்ஸ்ட்டுக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது நல்லா இப்படி பியூட்டிஃபுல்லாக ஒரு பாஸ்கெட் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒரு எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் கூட, அதாவது பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம இது மேலே நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் சுகர், இல்லாட்டி நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ப்ரௌன் கலர் சுகர் உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். அந்த சுகர் வாங்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்கள் அவன் வந்து 200 டிகிரி சிக்கு ரீஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி சியில் 35 நிமிஷம் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள்,
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon again. Bye.